அப்படின்னு சொன்ன உடனே இப்ப ஸ்மோக் எஃபெக்ட் எல்லாம் போட்டு ஒரே ஜெகஜாலப்படுத்துறாங்கப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர். 3 வயசா இருக்கிறப்போ கிஸ் எல்லாம் வந்து பொண்ணுங்க தேடி தேடி வந்து கொடுத்தாங்க. இப்ப 30 வயசு ஆன பிறகு அதே கிஸ்ஸ திருப்பி கொடுங்க அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி தான் முறைக்கிறாங்க. நன்றி கிட்ட உலகம் தாய். என்ன கேட்டீங்க? அதாவது கொடுத்த கிஸ்ஸ திருப்பி கேட்டா வந்து எல்லாம் முறைச்சு பாக்குறாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தெனாலி தர்பார் வித் மீ ராண்டி and நம்ம குடிச்சிவர் பாய்ஸ் பேண்ட். ஜோரா கேட்டுங்க, ஜோரா. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். எதுக்குப்பா என்ன சாதிச்சுன்னு கை தட்டிட்டு இருக்கீங்க? எப்பா ஆண்டோ நிறைய சாதிச்சுட்டோம்ப்பா. சொல்லுங்க. சமுதாய சீர்திருத்த சிந்தனை கருத்துக்கள் நிகழ்ச்சி மூலமா சொல்றோமா? சமுதாய அவலங்களை தோல் உரிச்சு காட்டுறோமா? சமுதாயத்துல ஒரு மாபெரும் மறுமலர்ச்சியை நம்ம உண்டாக்க போறோம். அரசியல் உலகத்துல ஒரு அதிரடி திருப்பத்தை ஏற்படுத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் யாருக்கு சொன்னது? அதெல்லாம் நாம செய்ய போறோம், குறிப்பா நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அங்கிருந்து பேஸ்புக்லயும் நல்லா கேட்டுங்க. அவர் தான் செய்ய போறாரு. நாளைக்கு பின்னாடி நம்ம ஒரு நல்ல பெரிய பொசிஷனுக்கு போனா உனக்கு ஒரு கால்நடைத்துறை அமைச்சரோ கல்வித்துறை அமைச்சரோ, நம்ம அண்ணனுக்கு ஒரு மருத்துவத்துறை அமைச்சர், இசைத்துறை வச்சுக்க மாட்ட மாட்டேன். அவ்வளவுதானே வாய் கொஞ்சம் ஓவரா போகுதோ? அப்படியே கொஞ்சம் மாத்திருவாங்க. ரைட்டா குறைச்சிக்கலாம். அடுத்து லெட்டர் போட்டிருக்காரு விருதுநகர் சுபையா திருவிழந்து காதர் பாய். என்ன போட்டிருக்காருன்னா, மோடிக்கு ஆதரவாக ரஜினிகாந்தை பிரச்சாரம் செய்ய அழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக கேட்டிருக்காங்க. இது பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு காதர் பாய் கேட்டிருக்காரு. பாபா பார்ட் 2 எடுக்காம இருந்தா சரி காதர் பாய். இந்திய சினிமாவோட 100ஆண்டு விழா சமீபத்துல சென்னையில் நடந்துச்சு. இதுல வந்து ஒரு திரைப்படம் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களா? அப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா எந்த படம் கண்டுபிடிங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு தெருவுல இருந்து வாசுதேவன் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த சமீபத்துல இந்திய 100ஆண்டு சென்னையில் நினைச்சு எல்லாரும் ஒவ்வொரு படமா திரையிட்டாங்க. அதுல இந்த ஒரே ஒரு படம் மட்டும் திரையிடப்படல. எந்த திரைப்படம் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காரு வடக்கு தெருவுல இருந்து வாசுதேவன். திருமதி தமிழ் படம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருமதி தமிழ் மாதிரி ஒரு அற்புதமான திரை காவியம் இந்த 100ஆண்டுல திரையிடப்படாததுனால இப்ப என்னாச்சு, மக்கள் எல்லாம் எங்க பாப்போம் எப்படி பாப்போம் அப்படின்னு வந்து கெஸ்ட் வந்து போயிட்டான்ற மாமல அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்காங்களா இந்த படத்தை எங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. வாசுதேவன் நம்ம 2 பேரும் சேர்ந்து திருமதி தமிழ 3Dல படமாக்குறோம், கூடிய சீக்கிரம். அடுத்த கேள்வி கேட்டிருக்காரு ஒசூர்ல இருந்து ரஞ்சப்பா கேட்டிருக்காரு. புதுசா காவிரிக்கு குறுக்கே அணை கட்ட போகிறோம் என்று கர்நாடக அரசு சொல்லியிருக்கிறது. இதை பத்தி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு ஓசூர்ல இருந்து ரஞ்சப்பா கேட்டிருக்காரு. ரஞ்சப்பா கேட்டிருக்காரு. ரஞ்சப்பா நீங்க வேணும்னா பாருங்க நஞ்சப்பா, இப்படியே இவங்க குறுக்க அணை கட்டினாங்கன்னா நம்ம எல்லாம் பெங்களூருக்கு ஆப்பிரிக்கா போய் அமெரிக்கா போய் அப்படி சுத்திக்கிட்டு தான் வரணும். அடுத்து செங்கல்பட்டு இருந்து செங்கல்வராயன் கேட்டிருக்கிறாரு. தேமுதிக எம்எல்ஏ முருகேசன் செயின் திருட்டு வழக்கில் வந்து கைது பண்ணிருக்காங்க. உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்வராயன் கேட்டிருக்கிறாரு. எவ்வளவு படத்தை நேர்மையான போலீஸ் அதிகாரி நம்ம கேப்டன் விஜயகாந்த் நடிச்சிருக்காரு. லெப்ட் லெக் வச்சு ரைட் லெக்ல போய் பிடிச்சிருக்காரு. அவர் கட்சிக்கு அந்த சோதனையை பாத்தியா ஆண்டோ? மாட்ட போறாங்க. அடுத்து குஜராத் மாநிலத்தில் கொழுக்கட்டை சாப்பிடும் போட்டியில் 72 வயது முதியவர் வெற்றி அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தேன் சார். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு இருக்காரு. கொழுக்கட்டை சாப்பிட்ட இந்த 72 வயது முதியவர் செம கட்டையா இருப்பார் போல. இப்படியே போய் எத்தனை கொழுக்கட்டை சாப்பிட்டாரு? அது கிட்டத்தட்ட 62 கொழுக்கட்டை சாப்பிட்டு. ஆச்சரிய போய்தான் போடணும். 72 வயசுல 62 கொழுக்கட்டை. அப்ப சின்ன வயசுல கடைசியா பார்த்து ட்ரை பண்ணிருப்பாரு. 72 வயசுலயே 62 கொழுக்கட்டைனா 22 வயசுல எத்தனை சாப்பிட்டுருப்பாரு. இன்னைக்கு திறனை திருப்பாருல 2 கெஸ்ட் வர போறாங்க. யார் அவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஸ்டே டியூன் டு தெனாலி தர்பார் வித் மீ ராண்டி அண்ட் நம்ம குட்டிச்சுவர் பாய்ஸ் பேண்ட். Welcome back to Tenali Darbar with me, Randy, and நம்ம குடிச்சுவர் பாய்ஸ் பேண்ட். ஆட்டம் பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்குது. ஆட்டம் பாட்டம் எல்லாம் பயமா இருக்கு. ஒரு இளைஞர் படை இப்ப வந்துட்டு இருக்குது. அந்த இளைஞர் படை தான் நமக்கு நம்ம தெனாலி தர்பார் இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்களா வர போறாங்க. படத்தோட பேர் என்னவோ மூடர் கூடம் அப்படின்னு வச்சாங்க. ஆனா ஆளு பாக்கலாம் விவரமா தான் எழுதுறாங்க. இன்னைக்கு நம்ம தெனாலி தர்பார்ல சிறப்பு விருந்தினர் வர போறவங்க மூடர் கூடம் படத்தோட டீம், அதோட கதாநாயகன் இயக்குனர் நவீன் மற்றும் சன்ராயன். இவங்க 2 பேரும் தான் இன்னைக்கு தெனாலி தர்பார்ல. லெட்ஸ் வெல்கம் நவீன் அண்ட் சன்ராயன். இந்த கேரக்டரை பார்த்த உடனே நினைச்சேன்
இந்த மாதிரி ஏதாவது கோக்கு வாக்கான வேலை இந்த கேரக்டர் செய்வாரு. வந்த உடனே அங்கதான் போய் உட்காருவாரு. அரசியல்வாதிக்கு உண்டான அனைத்து தகுதியும் சென்றாயனுக்கு இருக்கு அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிட்டு நம்ம சீட்டை லைட்டா எந்திரிச்சா கூட விட்டு போறதுக்கு ரெடியா தான் இருக்கு. இல்ல இதுக்குதான் இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு உட்காந்து வாடா சில போறேன். சென்றாயன் நவீன் ரொம்ப அருமையான ஒரு டீம். மூடர் குடம் அப்படிங்கிற படத்தை சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துட்டு வெற்றிகரமான ஒரு படத்தோட இயக்குனர் பிளஸ் அந்த படத்தோட தயாரிப்பாளரும் கொஞ்சம் லைட்டா சோகமா தான் இருக்காரு. சந்தோஷம் படத்துல நீங்க தயாரிச்சப்ப நிறைய கஷ்டம் இருக்கிறீங்க. சரி, இந்த படத்துல யாருக்காவது ஓவியாக்கு ஆப்பிள் ஜூஸ் ஏதாவது கொடுத்தீங்களா? அது ஓவியாட்டு கேட்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சொல்லுங்க, ஓவியாவுக்கு மட்டும்தாங்க ஆப்பிள் ஜூஸும் மாதுளம் ஜூஸும், யாருமே கிடையாது. படம் மட்டும்தான். நீங்க சென்ட்ரா இந்த மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் போடுறதுக்குள்ள 10 நிமிஷம் ரிகர்சல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நவீன் ஒரு புது படையோட வந்திருக்கிறீங்க. இந்த படத்தோட நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான போஸ்டர்ஸ் எல்லாம் வந்துச்சு. பெரிய படம். சரி நவீன் சொல்லுங்க, நீங்க வந்து பாண்டியராஜ் சார்ட்ட அசோசியேட்டா இருந்தீங்க, மெரினால இருந்து இருந்தீங்க, பசங்கள்ல இருந்து மேகாவோட டச்ல இருக்கிறீங்களா? இன்னும் டச்ல இருக்கிறீங்க. இந்த அசோசியேட் டைரக்டரா இருக்கிறப்ப இந்த மாதிரி அழகான ஹீரோயின்ஸ் வந்தாலே ஒரு நல்ல ஒரு கரெக்ட் தானே? கண்டிப்பா கண்டிப்பா. இந்த டைரக்டர் பத்தி தான் பேசிக்கிட்டு டேட் கொடுத்து ஓவியா கட்டி பிடிக்கணும். அந்த சீன் வச்சு ஸ்கிரிப்ட் ஃபுல்லா படிச்சு கட்டி ஓகே ரைட் ஓகே ரைட். இல்ல அதுவும் ஒரு இது இல்ல, அதை விடுங்க. சரி நவீன், நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த ஊர்? திடீர்னு இந்த சினிமாஸோட பாகத்தை பார்த்து ஐடி கம்பெனில கரெக்டா அக்மார்க்கா இருக்கீங்க. ஐடி கம்பெனில வேலை பாக்குற ஒரு அக்மார்க் ஸ்டாஃப். பக்கா பேக் பெஞ்ச், பக்கா லோக்கல் தான், ஈரோடு. ஓகே, ஓ ஈரோடு. சரி சொல்லுங்க, ஈரோட்ல மஞ்சள் டெக்ஸ்டைல் இந்த வியாபாரத்தை எல்லாம் விட்டுட்டு திடீர்னு சினிமாவுக்கு எப்படி? நான் என்னமோ மஞ்சள் எடுத்துட்டு ஊருக்கு எல்லாரும் அப்படித்தான். நிறைய ஆர்டிஸ்ட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன், டெல்லியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி, அப்புறம் இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுப்பா, நமக்கு சினிமா தான் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கனவு ஆசை. சரி, அவதான் கனவே கண்டுட்டு இருக்குது. அப்படி ரெசிக்னேஷன் போட்டுட்டு கிளம்பி வந்தாச்சு. வந்த உடனே பாண்டியராஜ் நிறைய பேர் வந்த உடனே அந்த டேரக்டர் ஒர்க் பண்ணு, இந்த டேரக்டர் ஒர்க் பண்ணு. பாண்டியராஜ் சார் எப்படி அவரோட, ஆனா அவருக்கும் பசங்க ஃபர்ஸ்ட் படம் தான், அவரும் நிறைய கனவு நிறைய கஷ்டப்பட்டு அவரு இந்த ஷோக்கு வந்தப்போ சொன்னார், அவரோட கஷ்டங்கள்லாம் சொன்னாரு. சொல்லுங்க, எப்படி அவர்கிட்ட எப்படி லிங்க்? நான் மெட்ராஸ் வந்து இறங்கும் போது எனக்கு தியேட்டர் எங்க இருக்குன்னு தெரியாது, யாருமே எனக்கு தெரியாது. அப்படியா? அப்படியே வச்சுட்டு எப்படி அது உதவி இயக்குனரா எப்படி முயற்சி பண்ணணும் கூட தெரியாது. அப்புறம் நிறைய பேர் அப்படி சொல்றது, நம்ம காலேஜ் 5 மணிக்கெல்லாம் டேரக்டர் வாசல போய் நின்றுக்கணும் வரும்போது அப்படின்னு. அப்படி நிறைய அமீர் சார், பாலாஜி நிறைய வாசல போய் நின்று ஒரு டைம்ல வந்து இது போலான்ற கிளம்ப முடியும். அது வாழ்வோ சாவோ சினிமால தான் அப்படிங்கிற இது வந்துச்சு. அப்புறம் இயக்குனர் சிம்புதேவன் சார் நான் வந்து அசிஸ்டன்டா ஜாயின் பண்ண புலிகேசில. புலிகேசி படத்துல வந்து அண்ணன் வந்து கோஆர்டினேட்டரா இருந்தாரு. அப்ப இருந்து ஏற்பட்ட நட்பு. சூப்பர். சோ புலிகேசில இருந்து நீங்க உங்களோட சினிமா வடிவேலோட உங்க திரைப்பயணம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆமா ஆமா. சரி சொல்லுங்க, இப்போ வீட்டுல எல்லாம் எப்படி? என்னடா அப்படி உனக்கு அறிவு இருக்கா? வீட்டுல எல்லாம் திட்டிருப்பாங்க எல்லாரும். நல்ல விஷயம் என்னன்னா, ஊர்ல எல்லாம் சொன்னாங்க பைத்தியகாரத்தமா இருக்கு, ஆளுக்கு சம்பளம் ஆயிட்டு இருந்தா ஏனப்பா நல்லதானப்பா இருந்தா ஏனப்பா விட்டு வந்துட்டா அப்படின்னாங்க. வீட்டுல வந்து ரொம்ப சப்போர்ட் இல்ல, என் பையன் இருந்தாலும் சரியா செய்வான் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை வச்சுட்டாங்க. எப்படிலாம் போய் ஏகப்பட்ட நடிகைகளோட சேர்த்துக்கு சீரிஸ் எல்லாம் வரும். அப்படி வந்தா கூட சந்தோஷப்படுவாங்க, எதுங்க வராம போயிடுச்சுன்னா. இந்த படம் நம்ம பண்றதுக்கு காரணம் வந்து ஸ்கிரிப்ட். ஓகே ஓகே. ரெண்டாவது வந்து நவீன் சார் இருந்த ஒரு திறமை. நல்ல உயரத்துக்கு வருவீங்க, எல்லா நடிகர் மாதிரியும் கரெக்டா பேச கத்துறீங்க. அந்த படத்தை பண்ண காரணம் ஸ்கிரிப்ட் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது அப்படின்னு கரெக்டா தயார் பண்ணி தான் கூட்டு வந்திருக்கீங்க போல. ஸ்கிரிப்ட கொடுத்தேன், ஆனா எழுத்து கூட்டி வேற மாதிரி படிச்சான். அதுல ஒரு விஷயம் தெளிவா படிச்சான். ஓவியா கூட ஊட்டில ஒரு ஆட்டம் ஒரு கத்துக்கிட்டு ஒரு டிராப் மைக்கேல் ஜாக்சன் மாறுறோம். இந்த தலைக்குள்ள ஏதாவது குருவி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா? பாம்பே இருந்தாலும் இருக்கும் போல. சென்ட்ராயன் எப்படி இந்த படத்துக்கு வந்து உங்க 4 பேர், நீங்களும் அதுல ஒரு ஆளு 4 பேர் இருக்கீங்க. அவங்களாம் எப்படி வந்தாங்க? அவங்களாம் உங்க ஃப்ரெண்ட்ஸா? ஆமா ஆமா, குபேரன், ராஜாஜ் எல்லாமே நண்பர்கள் தான். சென்ட்ராயன் எழுதும்போது சென்ட்ராயன் மனசுல வச்சுதான் எழுதுனேன். அதே மாதிரி ராஜாஜ் கேரக்டர், அது வெள்ளை கேரக்டர் எழுதும்போது ராஜாஜ் மனசுல எனக்குள்ள இவ்வளவு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது நீங்க முன்னாடியே பாத்துட்டீங்க. நான் நடிப்பு. ஆமா, பட்டாளம் ஷூட்டிங் பாத்துருக்கேன். ஓகே. ஆமா,
நல்ல ஒரு மூஞ்சி, இந்த மூஞ்சி வச்சு என்ன வேணா பண்ணலாம். இந்த மூஞ்சி சீரியஸா இருந்தா கண்டிப்பா மக்கள். ஆமா, எனக்கு நவீன் சார் வந்து அப்ப வந்து நான் பட்டாளம்னு ஒரு படம் லிங்குசாமி சாருடைய பேனர்ல அதை நான் நடிச்சிட்டு இருக்கேன், பீன் கேரக்டர். எனக்கு அப்ப வந்து சார் தான் வந்து அசோசியேட் டைரக்டர். அப்ப காஸ்டியூம்ஸ் எல்லாம் கொடுப்பாரு, எல்லாமே கொடுப்பாரு, கரெக்டா கொடுப்பாரு. நான் காஸ்டியூம் போட்டு நின்னாலே வந்து நேரா வந்துட்டு காஸ்டியூம் படியா ரெடியா அப்படி இவர் என்ன எப்ப பார்த்தாலும். ஆனா செம்ம ஒருக்கர் சார் நவீன் சாரை பொறுத்த பக்கத்துல உட்கார்ந்ததுனால அந்த வார்த்தை நான் சொல்லல. பட் ஜீர்ணம் என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அப்புறம் சொல்றேன். திறமையான ஒரு டைரக்டர், நல்ல இயல்பான ஒரு நல்ல எல்லாத்துக்கிட்டையும் நல்லா ஜாலியா பழகிற ஒரு கேரக்டர். ஃபர்ஸ்ட் பட்ல ஹீரோயின் யார் நடிக்கணும்னு கனவுகளோட வந்தீங்க, அதை சொல்லுங்க. அப்படி எல்லாம் கிடையாது, நல்ல சினிமா நடிகர் ஆகணும், நல்ல நடிகர் ஆகணும். ஏன்னா நம்ம பேசிக்கலா வந்து படிப்பறிவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே, கொஞ்சம் இல்ல டோட்டலா இல்ல, எனக்கு அது ரொம்ப கம்மி. அதனால வந்து எந்த வேலைக்கு டீசெண்டா சொல்றதுக்கு ட்ரை பண்றது நீங்க ஏங்க நடுவுல. அதான் தலைவா, என்னன்னா இப்ப எந்த வேலைக்கு போனாலும் என்ன படிச்சிருக்கீங்க, நான் இவ்வளவுதாங்க படிச்சிருக்கேன், டிகிரி இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. உங்களதான் சினிமா ரொம்ப கெட்ட பேர் வந்து. இப்ப எப்படி ஆச்சுன்னா படிப்பறிவு இல்ல, அறிவே இல்ல, அதான் சினிமா ஏப்பா நம்ம பையன் வேலைக்காக மாட்டேன், படிப்புல ஃபெயில் சொன்னா கேட்க மாட்டேன், ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேன், அவன் கூட சேர்த்துக்கோங்க. இங்கதான் அறிவு வேணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க மாட்டேன். நீங்க பேச குறுக்க பேசணும். அவரோட இன்ட்ரோடக்ஷன் அப்ப எதுக்கு நீங்க டைரக்டர் நீங்க என்ன அந்த மாதிரி நீங்க பேசிருக்கீங்க. இப்ப என்ன பண்றேன்னா, சரி அப்படி வந்துட்டேன் நான், சரி நடிகர் ஆகணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். வந்ததுக்கு அப்புறம் ஒரு இங்க வந்து இன்னைக்கு டேட் நான் பார்த்தோம்னா 15 வருஷம் தலைவர். இப்ப நான் சினிமாவை வந்து 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் படம் வந்து பொல்லாதவன். இந்த பொல்லாதவன் படத்துல வந்து வெற்றிமாறன் சார் வந்து சான்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியா முன்னேறி இன்னைக்கு மூடர்கூடம் படத்துல வந்து 4 ஹீரோல நான் ஹீரோ நடிச்சிருக்கேன். அடுத்து இப்ப நம்ம மூடர்கூடம் வந்து ட்ரைலரு இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு படத்துக்கு வந்து கதைக்கு நாயனா ஒரு படம் வந்து கமிட் பண்ணிருக்கேன். ஆமா பண்றேன், வாங்கி உள்ள வச்சாச்சு, வாங்கியாச்சு. ஆமா போயிட்டு இருக்கு. படத்துடைய பேரு வந்து பஞ்சு முட்டாய். போயிட்டு இருக்கு இன்னைக்கு நல்ல. அதான் என்னைக்குமே வந்து நான் வந்து ஒரு வில்லனா நடிக்கணும், ஒரு ஒரு பங்களா இல்ல இல்ல எனக்கு அதான் என்னைக்குமே வந்து ஒரு டைரக்டருடைய நடிகரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். ஒரு என்ன அதான் அவங்க சொல்றதை நம்ம கரெக்டா நடிச்சிடணும், நம்ம சொல்றதை நம்ம கரெக்டா பண்ணிடணும், அந்த மாதிரி ஆசை. சரி, இப்போ இந்த சினிமால வரப்ப நிறைய பேர் இந்த அவர் மாதிரி நடிக்கணும், இவர் மாதிரி நடிக்கணும், அல்பாச்சினோ, ராபர்ட் டினோ அப்படின்னு நிறைய மைக்கேல் ஜாக்சன் சொன்னது. ஆனா ரொம்ப நேரமா ஆடணும், மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடுங்கிறீங்க, யாருன்னா அவரு அதை சொல்லுங்க. அல்பாச்சினோனா அது என்னது, பாத்து பண்ணிட்டு கேக்குறேன். ஒரு விஷயம் நான் கேக்குறேன் தலைவா, இது நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ் படம் தான் எடுக்கிறோம், இங்கிலீஷ் படம் எடுக்கல. இப்ப தமிழ் படத்துக்கு எதுக்கு நம்ம போய் இங்கிலீஷ் படத்தை பாத்துக்கணும், தமிழ் படம் எடுக்கணும்? ஆனா நிறைய டைரக்டர் அப்படித்தானே பாத்து எடுத்துக்கிட்டு சும்மா வந்து அதெல்லாம் சும்மா பீட்ரு, அதெல்லாம் கிடையாது. தமிழ் படத்தை பத்தி நம்ம நம்மளே எடுக்கிறோம், யாருமே பாத்து எடுக்கிறது லேட்றீங்க. ஏங்க இப்படி போட்டு விடுறீங்க? ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குது. மூடர்குடம் படத்தோட டீம் டைரக்டர் நவீன் பிளஸ் சென்ட்ராயன் 2 பேரும் இன்னைக்கு தமிழ் தரப்பால வந்திருக்காங்க. ஒரு சின்ன பிரேக், இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஸ்டே டியூன். இன்னைக்கு நவீன் அண்ட் சென்ட்ராயன் இருக்காரு. மூடர்குடம் படத்தோட கதாநாயகர்கள் அப்படின்னு சொல்லலாம். சொல்லுங்க, இப்போ இந்த மூடர்குடம் படத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு சீன்ல வந்து ஒரு நம்ம அண்ணன் வந்து பெரிய கதை குட்டி வந்து நிஜமாவேதான் வந்து அந்த மாதிரிதான் இருப்பேன் அப்படின்னு. இந்த 3 Idiots ஆமிகான் இவங்க எல்லாம் வந்து தண்ணி அடிச்சு தானே பண்ணாங்க. இல்ல இல்ல ஒரு விஷயம் சொல்றேன், என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த லொகேஷன் கிடைக்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு அந்த ஊரு இந்த ஊரு இங்க தேடி அப்படி. ஏன்னா டாஸ்மார்க் அது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இது லொகேஷன், அது எங்க பார்த்தாலும் கிடைக்காது. இல்லங்க ஒயின் ஷாப்லாம் கிடைக்கும், சாரிங்க சாரி அப்படின்னு அப்படி கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்ச ஒரு லொகேஷன் ஒயின் ஷாப். இது கிடைச்சாச்சு, சரி ஓகே இந்த நாங்க ஷூட் பண்ண போறோம், எல்லா ஜூனியர்ஸ் எல்லாத்தையும் வர யூனிட் எல்லாத்தையும் வர வச்சாச்சு. அப்ப வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன், சரி ஒயின் ஷாப் இது நம்ம வந்து நேச்சுரலா நடிக்கணும், நம்ம நேச்சுரலா நடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, இது இந்த மலையாள சினிமா அந்த விஷயத்துல வந்து உலக சினிமா இப்படிதான் பண்றாங்க, நம்ம வந்து லைட்டா சாக்கடிச்சுக்கலாம், ஒரிஜினலா கொஞ்சம் லைட்டா போட்டோம்னா அது எக்ஸ்பிரஷனா கரெக்டா இருக்கும், நேச்சுரலா இருக்குங்க. நவீன் டே வேணாண்டா அப்படின்னு சொன்னாரு. அண்ணே கம்முன்னு இருங்க சூப்பரா பண்ணுவோம்னு சொல்லிட்டு நானும் ஒத்துக்க வச்சுட்டேன். சரின்ட்டாரு. நான் போயிட்டு என்ன பண்ணேன், ரெடி வா டேக்கனா இந்த ஒவ்வொரு ஷாட்டுக்கும் இந்த ட்ராலி ஏதோ ஒரு பிஸ் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ சம்திங் ஒவ்வொரு தரையும் ஒன்மோர் போக 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 போயிட்டே இருக்கு.
ஆமா அது அவ்வளவு பிரச்சனை எனக்கு ஜென்ரேட்டர் சத்தம் ஒரு பக்கம், அங்க ஆர்டிஸ்ட் சத்தம் ஒரு பக்கம், கேமராமேனுக்கு போக்கஸ் பிடிக்கனா சுத்த போக்கஸ் பிடிக்க ரொம்ப கஷ்டம். அவ்வளவு பிரச்சனை இல்ல. இவன் என்ன பேசுறா நீங்க கேட்க முடியாது. அவ்வளவு எல்லாம் இருக்கும்போது ஒரு டைம்ல பார்த்தோம்னா இவனுக்கு என்ன நடக்குதே தெரியல. இங்க வந்து கியூ பேசுறேன் கடைசியில மொத்தமா படாலாக்கி ஊத்தி மூடிட்டான். ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் திருப்பியும் இன்னொரு பாரை கஷ்டப்பட்டு பிடிச்சி போலீஸ் எல்லாம் பர்மிஷன் எல்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு அன்னைக்கு எடுத்தோம். அன்னைக்கு வந்தான் இன்னைக்கு ஒரு ரோல் ஓடி போயிரு. இல்ல அது எனக்கு அது சரக்கு அது அடிச்சதுக்கு அப்புறம் ஒன்றிட்டீங்க. பட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பிச்சுட்டேன் நானு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு டைலாக்கே வர மாட்டேங்குது. சொல்லி டைலாக்கே வர மாட்டேங்குது. அவர் ஸ்கிரிப்ட் கொடுத்தது டைலாக் அந்த டைலாக் மட்டும் வர மாட்டேங்குது. வேற எல்லாமே வருது. ஆமா எல்லாமே வருது. அவரு கேமராமேன் 10-15 ரவுண்ட் போனதுக்கு அப்புறமும் வரலன்னா அப்ப எல்லாம் ஆம்லேட் சொல்றீங்க தலைவா, அந்த கிடையாது. எல்லாம் வருது. ஆனா அது மட்டும் வர மாட்டேங்குது. போக்கஸ் சொல்றாங்க. ஒண்ணு போக்கஸ் நமக்கு தான் அவுட் ஆஃப் போக்கஸ். லுக் என்னால கேட்ச் பண்ண முடியல. பயங்கர இதுவாகி போச்சு. நவீன், மைக்கேல் ஜாக்சன் அவர் இல்ல அப்படின்ற தைரியத்துலதான் நீங்க சென்றாயன் வச்சு இப்ப மைக்கேல் ஜாக்சன் அவரோட ரசிகர்கள் எல்லாம் இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க அப்படின்ற தைரியம் தானே. ஏங்க நிறைய பேர் வந்து மைக்கேல் ஜாக்சன் மாதிரி அதை பார்த்துட்டு த்ரில்லரோட இதெல்லாம் கேட்டாங்க. ஏமாறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் மூடக்கூடாது. அவங்க எல்லாம் ரொம்ப த்ரில்லா பாத்துருப்பாங்க. ஆமா பேக் சென்ட்ராயன் திரும்பினா இல்ல அப்படின்னாங்க. ஓ இவரா என்னங்க கஷ்டப்பட்டு டான்ஸ் எல்லாம் இருக்கா, தொப்பிலாம் அதெல்லாம் போட்டு பிடிக்கணும்ல. நீங்க சும்மா தொப்பி போடுங்க, சுத்தி பிடிங்க, அழகிக்கிறீங்க போட்டு பாருங்க. அப்புறம் தெரியும் கஷ்டம் எதுக்கு எப்படியா போடலாம் ஈஸியா போட போறோம். இப்போ இந்த எம்ஜே டான்ஸ்க்காக என்னென்ன கஷ்டங்கள்லாம் நீங்க பட்டீங்க? பயங்கரமா கஷ்டப்பட்டேன் தலைவா. எங்க சார் வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஆடணும்னு சொல்லிட்டாரு. இதுக்காக வேண்டி என்ன பண்ண ஏதாவது ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ப நவீனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் பாபின்னு ஒருத்தர் நம்ம எம்ஜே மேட்டர் உங்களுக்கு எம்ஜேனா யாருன்னு புரிஞ்சிருச்சு? அவர் பாட்டு எம்ஜே இல்ல அதான் எம்ஜே அதை கேட்டேன் நான். எம்ஜேன்ற யாருங்க, எதுக்கு எம்ஜிஆர் டான்ஸ் போடணும் அப்படின்னு கேட்டேன். எம்ஜே தெரியல, நம்மளே மீனிங் தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் தான் மைக்கேல் ஜாக்சன் தான் எம்ஜே ஷார்ட் நேம் சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துகிட்டு நம்ம கோயம்புத்தூர்ல வந்து டிவிடி அவருடைய டிவிடி எல்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு நைட்டும் பகலாம் வந்து அந்த டிவிடியை பார்த்து இப்படிதான் வரணும், அந்த 3 வார்த்தை இப்படி எல்லாம் பண்ணுங்க, அடிக்கணும், இந்த ஸ்டெப் எல்லாம் தூக்கி போனோம். அது ஹெல்ப் பண்ணது யாருன்னா நவீன் சாரும் இவருடைய ஃப்ரெண்டு பாபி ஒரு நல்ல டான்சர். ஆமா நல்ல இதான் பண்ணாங்க. ஆனா அன்னைக்கு கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு நான் இஷ்டப்படுறேன். ஷூட்டிங்ல வந்து டேரக்ட் பேசுறேன் 100 நேரம் தலைவா. அது நான் சொல்லல. அந்த அன்னைக்கு டான்ஸ் ஆடும்போது பேண்ட் கிழிஞ்சு போச்சுங்க. கிழிஞ்சு போச்சு. இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து நவீன் சார் வந்து நம்ம கோவம். அது இதுல போயிட்டா பேண்ட் கிழிஞ்சு போயிட்டா வேற பேண்ட் வந்தா அது முடிய முடியாது. இவரு கோவம் படுவார். கோவம் ஏன்னா இவ்வளவு அப்பாவி பால் வடிகிற பேசா இருக்கு. மில்க் கோவத்தை கண்டுபிடிச்ச மனுஷனே வருதாங்க. கோவம்னா எப்படி எந்த ரகத்துல இருக்கு நவரசத்துலயும் காட்டுவார். கோவத்தை நவரசத்துலயும் பார்த்தா தெரியவே இல்லைங்க. ஐயோ நீங்க கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் சின்ன இடமா இருக்கு நடிச்சு காட்டல, பெரிய இடமா சொல்லுங்க. அவர் எப்படி கோவப்படுவார் இமிடேட் பண்ணி காட்டுங்க. இப்ப நான் உட்காந்துருக்கேன் தலைவா. அதனால கூப்பிட்டுருக்கீங்க கஷ்டமாயிரும் உங்களுக்கு. நவீன் இப்ப சொல்லுங்க, இப்போ ஓவியாவோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஓவியா இந்த படத்துல ஹீரோயின் கிடையாது. ஷீ பிளேஸ் an important ரோல். ஓவியா கண்டிப்பா வந்து ஹீரோயின் அப்படின்னா யாராவது சொல்லுவோம்ல, அப்போ அவங்க கண்டிப்பா ஹீரோயின் தான். ஆனா அது ஓவியாக்கே தெரியும் நமக்கு இந்த படத்துல பாட்டு இல்ல, நம்ம யாரையும் லவ் பண்ணல, நம்ம ஓவியாவுக்கு நிறைய மேக்கப் இல்லைன்னா பாண்டிராஜ் சார் சொன்னாரு மெரினால வந்து நிறைய மேக்கப் போட்டது ஓவியா தான். இந்த படத்துல லஞ்ச் பிரேக்ல வந்து ஓவியா எடுத்து வேகமா தடவாங்க. ஓவியா என்ன என்னோட சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் சாப்பிட்டுருவேன். எங்க நவீன் சார் வந்து பேக்கப்னு சொல்லுவாரு செட்ல. பேக்கப் சரி, எப்படி இவர் பார்த்தாலே தெரியுது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஆளு. அப்படியே பேசி சிரிச்சு பேசி அப்படியே ஆள லைட்டா அப்படியே கவுக்குற ஆளுன்னு தெரியுது. எப்படி ஓவியாவோட அவரோட கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்ல? உங்கள்கிட்ட வந்து இந்த பக்கம் வாடா இந்த பக்கம் வாடா அப்படி பிடிச்சி பிடிச்சி இருக்கிற மாதிரி. ஆமா ஆமா அது அந்த கட்டி பிடிச்சி எல்லாம் ரொம்ப அப்படியே நைட்டு பேக் ஷாட் கேமரா பின்னால வச்சிருக்கோம். அது ஓவியா தான் ஃப்ரண்ட் ஷாட் எடுத்து வச்சு ஓவியா அடிச்சு கலக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எடுத்து நான் பிடிச்சேன். எப்பயும் நான் தான் 1 more கேட்பேன். திடீர்னு பார்த்தா 1 more அப்படின்னா 1 more அப்படின்னா ஃபீல் ஒர்க் அவுட் ஆகும். உனக்கு முடிக்கு ஷாட் இருக்கு, உனக்கே ஃபீல் முடியல இருக்க பாம்பு ஆடணும்ல. அதே என்ன கேட்டீங்கன்னா அப்ப நான் ஒன்மர் கேட்டேன். எதுன்னு கேட்டேன் கேட்டீங்கன்னா ஒரு தடவை இப்படி கட்டும் போது இப்படி கட்டி பிடிக்கும் போது அந்த பிள்ளையோட முடி வந்து மறைச்சிச்சு. கேமரா இங்க வச்சிருக்காங்கன்னா தெரியல உங்களுக்கு அந்த ஃபீலிங் மூஞ்சி தெரியல, எனக்கு தெரியல, கேமரா தெரியல. அப்ப நான் வந்து அப்ப அந்த பிள்ளை மட்டும் பர்ஃபார்ம் பண்ணி பேர் வாங்கிக்கிறேன். அப்ப நான் அந்த நீங்க தப்பா நினைச்சு நடிப்பு நடிப்பு சொல்றது
சொல்றது எல்லாமே நடிப்புக்கா அப்படின்னு ஒரு 18-20 டேக்கு வெளியே 20 டேக்கு ஓவியாவை கட்டி பிடிச்ச சென்றாயன் அவர்களுக்கு டைலாக்ஸ் யாரு நவீன்? இது கம்ப்ளீட்டா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான, அதாவது நம்ம என்ன கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமரா எவனோ வாழ்றதுக்கு அவனு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இல்ல இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டைலாக் இதெல்லாம் எங்க இருந்து நீங்க இன்ஸ்பிரேஷன் எப்படி இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச டைலாக்? இது எனக்கு முதல்வடம் படத்தை வந்து எல்லா டைலாக் எனக்கு பிடிக்கும். அது சொல்லி ஆகணும். எல்லா டைலாக் நான் பேச முடியாது, அவ்வளவு பெரிய மண்டியாங்க. ஏன் டைலாக் அதுல ரொம்ப பிடிச்சது வந்துகிட்டு ஆல் தியேட்டர் வந்து கிளாஸ் கிடைச்சது வந்து ஒரு டைலாக், இந்த தமிழ் தெரியாத உணவு. அந்த டைலாக், இந்த மூஞ்சியை பார்த்தா இங்கிலீஷ்ல 10 மார்க்கு மேல எடுத்த மாதிரி தெரியுதா, இல்ல சீன் படத்தையும் சண்டை படத்தையும் தவிர வேற ஏதாவது இங்கிலீஷ் தான் பார்த்த மாதிரி தெரியுதா? தமிழ் தெரியாத இங்கிலீஷ்காரங்கிட்ட தமிழ்ல பேசக்கூடாதுன்னு தெரிஞ்ச உனக்கு இங்கிலீஷ் தெரியாத பச்சை தமிழங்கிட்ட இங்கிலீஷ்ல பேசக்கூடாதுன்னு ஏன்டா தெரியாம போச்சு? இது கக்குத்து போனா நம்ம கழுவி விட்டு தாண்டா இருக்கோம், வெறும் பேப்பர்ல தொடச்சு போட்டு வரல. அந்த காலம் வரும்போது நீ இங்கிலீஷ்ல பேசு, இப்ப நீ தமிழ்ல பேசு. இங்கிலீஷ் படத்தை வேற எதுக்காகவும் பார்த்தது இல்ல. ஓகே நவீன், நம்ம நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கிளைமேக்ஸ், ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நான் ஒரு 5 கேள்வி கேட்பேன். 5 கேள்விக்கு முதல் கேள்விக்கு நான் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க பதில் சொல்லணும், ரைட். ரெண்டாவது கேள்விக்கு முதல் கேள்வியோட பதில் சொல்லணும், ரைட். ஆனா அந்த பதில் எல்லாமே ஆம் அல்லது இல்லைன்றத மட்டும் தான் இருக்கும். கேள்வி அது மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஓகேவா? பார்லிமெண்ட் டெல்லியில தான் இருக்குது. மூடர்குடம் படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் ஒரு ஸ்பானிஷ் படமா? சரி, உங்களுக்கே வர நடிகர் விமல் சிட்டி பாய் ரோலுக்கு எல்லாம் செட் ஆவாரா? ஐயோ இல்ல. உங்க படத்தில் நடிச்சவருக்கு கதையெல்லாம் சொன்னீங்களா, பேமெண்ட் கொடுத்தீங்களா? இல்ல. ஓவியா சாதாரணமாவே நிறைய மேக்கப் போட்டு தான் வருவாங்களா? ஆமா. காளிராஜ் சார் கிட்ட நிறைய திட்டு வாங்கிருக்கீங்களா? ஆமா. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். இப்போ நம்ம புட்டு சிப்ஸ் இதெல்லாம் வந்து கேரளால ரொம்ப ஃபேமஸ். தெனாலி தர்பார். ஒரு இங்கிலீஷ் ஸ்டைல் கிஸ்ஸிங் சீன் இந்த படத்துல வேணும்னு கேட்டீங்களாமே? ஆமாம். ரௌத்ரம் படத்துக்கு உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்தாங்களா? ஆமாம். அடுத்த படத்துக்கு கண்டிப்பா ஒரு ஓபனிங் சாங் இருக்கணும், அதுல கூட 4-5 கிளுகிளுப்பான கிளாமர் கேர்ள்ஸ் ஆடணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களாமே? இல்ல. நவீன் கிட்ட அடிக்கடி வாங்கிருக்கீங்களா? ஆம். நவீன் இந்த படத்துக்கு உங்களுக்கு கதை சொன்னாரா? இல்ல. நன்றி சென்றாயன் சார்பாக. ரெடியா இருக்காங்க நிறைய பேர். சோ இன்னைக்கு திறனை தரப்பார்ல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சோ நிகழ்ச்சி கிளைமேக்ஸ் வந்தாச்சு. இந்த டைம்ல நவீன் ஏகோபித்த ரசிகர்கள் ஆதரவு பெருகிட்டே போயிட்டு இருக்கும் சென்றாயனுக்கு. அதனால அவர் வேண்டுகோளை கிடங்க நம்ம ஷோ முடியறப்போ நம்ம சென்றாயன் ஒரு எம்ஜே டான்ஸ் இப்ப போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க எல்லாரும் ஃபீல் பண்றோம். Let's have an MJ dance with Sendrayan on Tenavi Darbar stage. ஏங்க காப்பாத்த முடியாது, போடா. அவர் டான்ஸ் ஆட சொன்னாரு, வாங்க. டான்ஸ் தெரியாது, இருந்தாலும் ஆடுறேன். வருமா? சூப்பரா சிறப்பிச்சாங்க. This is Rani saying chala bye bye, take care, good night with the Goodishwar Boys Band. அவ்வளவு சத்தமா சொல்ல மாட்டாங்க. இது அவ்வளவு சத்தமா சொன்னா நான் கேட்டுக்க மாட்டேன். சொல்லுவாங்க நீங்க வேற மாதிரி இருந்த நினைச்சேன் அப்படின்ட்டு. இல்ல, நிறைய காமெடியான எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. நம்ம எங்கன்னா ஹோட்டல்ல சாப்பிட்டே இருப்போம், பின்னாடி இருந்து 2 பேர் நம்மளை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு டவுட்டா இருக்கும், இவரு அவரா அவரு இவரா அப்படின்னு இருப்பாங்க. நமக்கு நல்லா பிடிச்சவங்க வந்து நம்மள அப்ரோச் பண்ணவே மாட்டாங்க. கூட வந்தவங்க நம்மள தெரியாதவங்க யாரா இருக்காங்க இல்லையா, அவங்கள விட்டு அனுப்புவாங்க, நீ போய் விசாரிச்சுட்டு வாங்க.
அவர் வந்து நேரா வருவாரு, நம்மளும் சாப்பிட்டே இருக்கோம். ஒரு சார் நீங்க அந்த சீரியல்ல வர ஆளா அப்படின்னாரு. என்ன ஒரு ரசிகர் தானே அப்படின்னு நாமளும் பெருமையா எஸ் சார் அப்படின்னு சொன்னா, ஆமா அவன் தானா